அனைவருக்கும் வணக்கம். தேசிய கல்வி உதவித்தொகை போர்ட்டல் நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் மூலம் பாலிடெக்னிக் பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகைகள் குறித்து இந்த காணொளியில் காண்போம். தமிழ்நாட்டில் பாலிடெக்னிக் பயிலும் மாணவர்களுக்கு ஏஐசிடிஇ மூலம் 3 விதமான உதவித்தொகைகள் வழங்கப்படுகின்றன. 1. பிரகதி உதவித்தொகை திட்டம். 2. ஸ்வர்ணாத் உதவித்தொகை திட்டம். 3. சக்ஷம் உதவித்தொகை திட்டம். ஏஐசிடிஇ பிரகதி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஏஐசிடிஇ பிரகதி உதவித்தொகை திட்டம் பாலிடெக்னிக் பயிலும் பெண் மாணவிகளின் கல்வி முன்னேற்றத்திற்காக உருவாக்கப்பட்ட திட்டமாகும். தொழில்நுட்ப கல்வியின் மூலம் பெண்களுக்கு அறிவு, திறன், தன்னம்பிக்கை ஆகியவற்றை வளர்த்து அவர்களின் உயர்கல்வி மற்றும் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க உதவுவதே திட்டத்தின் நோக்கமாகும். உதவித்தொகைக்கான தகுதிகள். ஏஐசிடிஇ அங்கீகாரம் பெற்ற பாலிடெக்னிக் கல்லூரியில் டிப்ளமோ 1ஆம் ஆண்டு அல்லது லேட்டரல் என்ட்ரி மூலம் 2ஆம் ஆண்டு சேர்ந்திருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் அதிகபட்சம் 2 பெண் குழந்தைகள் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரூபாய் 8 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். வருமானச் சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும். இந்தியா முழுவதும் ஆண்டுதோறும் 5000 உதவித்தொகைகள் வழங்கப்படுகின்றன. மாநில வாரியாக உதவித்தொகைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டிற்கு 700 உதவித்தொகைகள் வழங்கப்படுகின்றன. வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் சில யூனியன் பிரதேசங்களில் தகுதியுள்ள அனைத்து பெண் மாணவிகளுக்கும் உதவித்தொகை வழங்கப்படும். பிரகதி உதவித்தொகைக்கு தேர்வாகும் மாணவிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 50,000 வழங்கப்படும். 1ஆம் ஆண்டு சேர்ந்த மாணவிகளுக்கு அதிகபட்சம் 3 ஆண்டுகளுக்கும், லேட்டரல் என்ட்ரி மூலம் 2ஆம் ஆண்டு சேர்ந்த மாணவிகளுக்கு அதிகபட்சம் 2 ஆண்டுகளுக்கும் உதவித்தொகை வழங்கப்படும். தேர்வு செய்யப்பட்ட மாணவிகளுக்கு உதவித்தொகை அவர்களின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக வரவு வைக்கப்படும். இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். மாணவி படிக்கும் கல்லூரி விண்ணப்பத்தை சரிபார்க்கும். பின்னர் மாநில தொழில்நுட்ப கல்வித்துறை இறுதி சரிபார்ப்பை மேற்கொள்ளும். தேர்வு முறை. 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான தேர்வில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள். மாநில வாரியாக தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்படும். மதிப்பெண்கள் சமமாக இருந்தால் வயதில் மூத்தவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அதிலும் சமமாக இருந்தால் ஆண்டு குடும்ப வருமானம் குறைவாக உள்ளவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இந்திய அரசின் இடஒதுக்கீட்டு விதிமுறைகள் பின்பற்றப்படும். ஒதுக்கப்பட்ட பிரிவுகளில் காலி இடங்கள் இருந்தால் அவை பொது பிரிவிற்கு மாற்றப்படும். உதவித்தொகைக்கு தேர்வான மாணவிகள் ஒவ்வொரு ஆண்டும் நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் மூலம் புதுப்பித்தல் செய்ய வேண்டும். தேர்ச்சி சான்றிதழ் அல்லது மதிப்பெண் சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்த ஆண்டுக்கு தேர்ச்சி பெறாத மாணவிகள் உதவித்தொகையை இழக்க நேரிடும். தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆண்டு மற்றும் பாலிடெக்னிக் படிப்பில் சேர்ந்த ஆண்டுக்கு இடையிலான இடைவெளி 2 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கக்கூடாது. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். முழுமையற்ற விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். படிப்பை இடையில் நிறுத்தினால் அடுத்த ஆண்டுக்கான உதவித்தொகை கிடைக்காது. சிஜிபிஏ × 9.5 என்ற முறையில் சிஜிபிஏ சதவீதமாக மாற்றப்படும். தவறான வங்கி கணக்கு காரணமாக உதவித்தொகை வராதவர்கள் தரவரிசை பட்டியல் வெளியான 6 மாதங்களுக்குள் புகார் அளிக்கும். 2026-27ஆம் கல்வியாண்டில் பாலிடெக்னிக் கல்லூரியில் சேர்ந்த மாணவிகள் பிரகதி உதவித்தொகைக்கு விண்ணப்பித்து பயன்பெறவும். ஆண்டுக்கு ரூபாய் 50,000 உதவித்தொகையாக வழங்கப்படும். ஏஐசிடிஇ ஸ்வர்ணாத் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள். ஆதரவற்ற மாணவர்கள், கோவிட்-19 காரணமாக பெற்றோரை இழந்த மாணவர்கள், ஒருவர் அல்லது இருவர், நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த ஆயுதப்படை மற்றும் மத்திய துணை ராணுவப்படை வீரர்களின் குழந்தைகள், பெற்றோரில் ஒருவர் புற்றுநோய் போன்ற உயிருக்கு ஆபத்தான நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது விபத்தில் உயிரிழந்தவர்கள் அல்லது 80% மேல் மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகள் இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 8 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். ஏஐசிடி அங்கீகாரம் பெற்ற பாலிடெக்னிக் கல்லூரியில் முழு நேரமாக 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு அல்லது 3ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஸ்வர்ணாத் உதவித்தொகை திட்டம் மூலம் ஆண்டுதோறும் 2000 உதவித்தொகைகள் வழங்கப்படுகின்றன. இன்ஜினியரிங் பயிலும் 1000 மாணவர்களுக்கும்,
பாலிடெக்னிக் பயிலும் 1000 மாணவர்களுக்கும் உதவித்தொகைகள் வழங்கப்படுகின்றன. இந்த உதவித்தொகைக்கு தேர்வாகும் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 50,000 வழங்கப்படும். பாலிடெக்னிக் முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு அதிகபட்சம் 3 ஆண்டுகளுக்கும், 2ஆம் ஆண்டு படிப்பவர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கும், 3ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு 1 ஆண்டுக்கும் உதவித்தொகை வழங்கப்படும். தேர்வு முறை 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான தேர்வில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள். மதிப்பெண்கள் சமமாக இருந்தால் வயதில் மூத்தவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அதிலும் சமமாக இருந்தால் ஆண்டு குடும்ப வருமானம் குறைவாக உள்ள மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். மாணவர் படிக்கும் கல்லூரி விண்ணப்பத்தை சரிபார்க்கும். பின்னர் மாநில கல்வித்துறை இறுதி சரிபார்ப்பை மேற்கொள்ளும். இந்த உதவித்தொகைக்கு தேர்வான மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் மூலம் புதுப்பித்தல் செய்ய வேண்டும். ப்ரமோஷன் சர்டிபிகேட் மற்றும் போனஃபைட் சர்டிபிகேட் சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்த ஆண்டு தேர்ச்சி பெறாதவர்கள் அல்லது உரிய காலத்திற்குள் புதுப்பிக்காதவர்கள் உதவித்தொகையை இழப்பார்கள். உதவித்தொகை மாணவர்களின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக வரவு வைக்கப்படும். தேவையான ஆவணங்கள்: ஆதரவற்ற மாணவர்கள் எனில் அப்பா, அம்மா இறப்புச் சான்றிதழ், கல்விச் சான்றிதழ், 10ஆம் வகுப்புச் சான்றிதழ், வகுப்புச் சான்றிதழ். கோவிட்-19 மூலம் பெற்றோரை இழந்த குழந்தைகள் ஒருவர் அல்லது இருவர். கோவிட்-19 மூலம் இறந்தவர் என்ற இறப்புச் சான்றிதழ். உயிரோடு உள்ள நபரின் வருமானச் சான்றிதழ் 8 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். கல்விச் சான்றிதழ், 10ஆம் வகுப்புச் சான்றிதழ், வகுப்புச் சான்றிதழ். ஆயுதப்படை மற்றும் மத்திய துணை ராணுவப்படை வீரர்களின் குழந்தைகள் எனில் இறப்புச் சான்றிதழ், ஷாஹித் சர்டிபிகேட் issued by the armed forces, central parliamentary forces. கல்விச் சான்றிதழ், 10ஆம் வகுப்புச் சான்றிதழ், வருமானச் சான்றிதழ், வகுப்புச் சான்றிதழ் ஆகிய சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும். முக்கிய நிபந்தனைகள்: ஆதார் எண் கட்டாயம். முழுமையற்ற விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். படிப்பை இடையில் நிறுத்தினால் உதவித்தொகை தொடராது. சிஜிபிஏவை சதவீதமாக மாற்ற சிஜிபிஏ × 9.5 என்ற முறை பயன்படுத்தப்படும். தவறான வங்கிக் கணக்கு காரணமாக தொகை வராதவர்கள் தரவரிசை பட்டியல் வெளியான 6 மாதங்களுக்குள் புகார் அளிக்க வேண்டும். ஆதரவற்ற மாணவர்கள் கோவிட்-19 காரணமாக பெற்றோரை ஒருவர் அல்லது இருவர் இழந்த மாணவர்கள், நாட்டிற்காக உயிர்த்தியாகம் செய்த ஆயுதப்படை மற்றும் மத்திய துணை ராணுவப்படை வீரர்களின் குழந்தைகள், பெற்றோரில் ஒருவர் புற்றுநோய் போன்ற உயிருக்கு ஆபத்தான நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது விபத்தில் உயிரிழந்தவர்கள் அல்லது 80% மேல் மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகள் ஸ்வர்ணாத் உதவித்தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்து பயன்பெறவும். ஏஐசிடிஇ சக்ஷம் உதவித்தொகை திட்டம். ஏஐசிடிஇ சக்ஷம் உதவித்தொகை திட்டம் 40% அல்லது அதற்கு மேற்பட்ட மாற்றுத்திறனை கொண்ட மாணவர்கள் தொழில்நுட்ப கல்வியை தொடர ஊக்குவிப்பதற்காக உருவாக்கப்பட்ட திட்டமாகும். தொழில்நுட்ப கல்வியின் மூலம் அவர்கள் உயர்கல்வி கற்று சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு நிதி உதவி வழங்குவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். உதவித்தொகைக்கான தகுதிகள்: ஏஐசிடிஇ அங்கீகாரம் பெற்ற பாலிடெக்னிக் கல்லூரியில் டிப்ளமோ முதலாம் ஆண்டு அல்லது லேட்டரல் என்ட்ரி மூலம் 2ஆம் ஆண்டு சேர்ந்திருக்க வேண்டும். குறைந்தது 40% மாற்றுத்திறன் பெற்றவராக இருக்க வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 8 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். வருமானச் சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும். அனைத்து தகுதிகளையும் பூர்த்தி செய்யும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் அனைவருக்கும் இத்திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கப்படும். தேர்வாகும் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 50,000 உதவித்தொகையாக வழங்கப்படும். முதலாம் ஆண்டு சேர்ந்த மாணவர்களுக்கு அதிகபட்சம் 3 ஆண்டுகளுக்கும், லேட்டரல் என்ட்ரி மூலம் 2ஆம் ஆண்டு சேர்ந்த மாணவர்களுக்கு அதிகபட்சம் 2 ஆண்டுகளுக்கும் உதவித்தொகை வழங்கப்படும். தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு உதவித்தொகை அவர்களின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக வரவு வைக்கப்படும். இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். மாணவர் படிக்கும் கல்லூரி விண்ணப்பத்தை சரிபார்க்கும். பின்னர் மாநில தொழில்நுட்ப கல்வி இறுதி சரிபார்ப்பை மேற்கொள்ளும். உதவித்தொகைக்கு தேர்வான மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் மூலம் புதுப்பித்தல் செய்ய வேண்டும். தேர்ச்சி சான்றிதழ் அல்லது மதிப்பெண் பட்டியல் சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்த ஆண்டுக்கு தேர்ச்சி பெறாத மாணவர்கள் உதவித்தொகையை இழப்பார்கள்.
தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆண்டு மற்றும் டிப்ளமோ படிப்பில் சேர்ந்த ஆண்டுக்கு இடையிலான இடைவெளி 2 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கக்கூடாது. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். முழுமையற்ற விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். படிப்பை இடையில் நிறுத்தினால் அடுத்த ஆண்டுக்கான உதவித்தொகை கிடைக்காது. சிஜிபிஏவை சதவீதமாக மாற்ற சிஜிபிஏ × 9.5 என்ற முறை பயன்படுத்தப்படும். தவறான வங்கிக் கணக்கு காரணமாக உதவித்தொகை வராதவர்கள் தரவரிசை பட்டியல் வெளியான 6 மாதங்களுக்குள் புகார் அளிக்க வேண்டும். 2026-27 கல்வியாண்டில் பாலிடெக்னிக் கல்லூரியில் சேர்ந்த மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தக்ஷம் உதவித்தொகைக்கு விண்ணப்பித்து பயன்பெறவும். தற்பொழுது பாலிடெக்னிக் பயிலும் மாணவர்கள் தங்களுக்கு தகுதியான உதவித்தொகைக்கு விண்ணப்பித்து பயன்பெறவும். தங்களுக்கு தெரிந்த மாணவர்கள் இருப்பின் அவர்களுக்கும் தெரியப்படுத்தி விண்ணப்பிக்க ஊக்கப்படுத்தவும். ஏதேனும் சந்தேகம் இருப்பின் கமெண்டில் தெரியப்படுத்தவும். கைண்ட்லி சப்போர்ட் மை சேனல். நன்றி.